வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் ஈரான் மேல போர் தொடுத்திருக்கிறாங்க. அங்க ஹார்மூஸ் வழியா வரக்கூடிய கப்பல்கள், அந்த பாதை அப்படின்றது தடைப்பட்டிருக்குது. அதனால அங்க இருந்து அந்த பாதை வழியா வரக்கூடிய எரிபொருள் அப்படின்றது நம்முடைய நாடு உட்பட உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு அந்த எரிபொருள் போறது அப்படின்றது தடைப்பட்டிருக்குது. அப்பப்போ போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தாலும் மிக குறைந்த அளவுல தான் வந்துட்டு இருக்குது. இதனால எரிபொருள் சிக்கனம் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருந்தார். அவர் அத மட்டும் சொல்லல, பொருளாதார சிக்கனமும் தேவை. எரிபொருள சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம நீங்க பரிந்துரை பண்ணுங்க. அடுத்தது தங்க நகை 1 வருஷத்துக்கு வாங்குறத தள்ளி போடுங்க. சிக்கனமா இருக்கிறதுக்கான வழியை செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தார். இது சம்பந்தமா மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைப் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு 11 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு 5 கேள்விகளும் அதற்கு மக்கள் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்றதையும், மீதி இருக்கக்கூடிய 6 கேள்விகளை நாளைய வீடியோல நம்ம பேசலாம். முதலாவது கேள்வி, பிரதமர் மோடியினுடைய சமீபத்திய சிக்கனம் சம்பந்தமான பேச்சு, அவர் பரிந்துரைத்த நடவடிக்கைகள், வீட்ல இருந்து வேலை செய்யறது, தங்கம் கொள்முதலை குறைக்கிறது, எரிபொருள் சேமிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்ற கேள்விக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 67.2% மக்களும், ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 13.7% மக்களும், கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா பெரிய அளவுல விவரங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 8.1% மக்களும், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 5.9% மக்களும், தெரியாது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் 67% மக்கள் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது, இந்த நேரத்துல பாரதம் ஏன் செலவுகள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தெளிவா விளக்குனார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு, ஆமா ரொம்ப தெளிவோட விளக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 35% மக்களும், ஓரளவுக்கு விளக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 24.5% மக்களும், சுத்தமா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 30.8% மக்களும், தெரியாது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, இந்த வளைகுடா நெருக்கடி பாரதத்தையும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது, பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 67.8% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 11.8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 20.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 4வது கேள்வி, பிரதமர் மோடியும் இந்திய அரசாங்கமும் இந்த நெருக்கடியை இன்னமும் தெளிவா சிறப்பா விளக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 47.3% மக்களும், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 19.4% மக்களும், இல்ல ஏற்கனவே அவர்கள் கொடுத்த விளக்கமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு 19.6% மக்களும், கருத்து இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 13.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா தற்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில இந்த வேண்டுகோளை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற கேள்விக்கு, நேர்மையானது, தேசத்தினுடைய நலன் கருதி தேவையானது மற்றும் சரியான நேரத்துல எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு 36.5% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு நேர்மையானது, ஆனா ஓரளவுக்கு கொஞ்சம் லேட் ஆனது தான் அப்படின்னு சொல்லிட்டு 18.6% மக்களும், ஓரளவு எதிர்மறையான விஷயத்தை கொடுக்கும் குடிமக்களுக்கு இன்னமும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 21.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே எதிர்மறையானது, மோசமான பொருளாதார நிர்வாகத்தை இது காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு 16.8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6.9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வளைகுடா போர் சார்ந்து பிரதமரினுடைய சிக்கன நடவடிக்கை சார்ந்து மக்களினுடைய கருத்தா இருக்குது. நாளைக்கு வீடியோல நம்ம மீதி இருக்கக்கூடிய 6 கேள்விகளும் அதற்கான பதில்களும் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.